அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். வெள்ளை பனிப்படலம் சவச்செல்லா மாதிரி எங்கும் கவிந்திருந்தது. ஓவியங்கள் மாதிரி சாலை மருங்குகளின் மரங்கள் நிலைகுத்தி இருந்தன. கடுமையாக பனி கொட்டியது. ஓரத்தில் 2 மாடி கட்டிடம் அழகாக பொழிந்தது. வெளிவராந்தாவில் சிவப்புச் செங்கல் சுவர் ஓரமாக செப்பு விளக்கு தொங்கியது. பின்னால் புல்வெளியின் மருங்கில் அழகிய மரங்கள். பனிக்காலத்தில் ஜரீனா தலையில் ஸ்கார்ப் சுற்றிக் கொண்டு ஸ்வெட்டர் இணைந்து வெளியிலிருந்து கட்டைகளை கொணர்ந்து டிராயிங் ரூமில் கணப்பில் போடுவாள். கணப்பு கனன்று எரியும். அப்போது உலகம் மிக பத்திரமாக இருப்பதாகத் தோன்றும். ஜரீனா ஹுசேன் இங்கு தாய் தம்பிகளுடன் இருந்து வந்தாள். ஸ்லைட்ஸிலிருந்து ஆர்ட் டிப்ளமோ வாங்கியிருக்கிறாள். அவள் தாய் இளமை மறையாதவள், வெள்ளைக்காரி, ஆனால் சரியான லக்னோ வட்டாரத்து மொழி பேசுபவள். வழிவந்த சுத்தமான பழமொழி வசனமெல்லாம் பேசுபவள். இனிய இயல்பு. ஜரீனாவின் நண்பர்களுக்கு எப்போதும் அந்த இல்லத்தில் புகழ் உண்டு. அவர்களும் மிக ஒட்டுறவுடன் பழகி வந்தார்கள். ஜரீனாவின் தந்தை லக்னோவில் பாரிஸ்டராக இருந்தவர். அவருடைய ஆங்கிலேய மனைவி சில வருடங்களாக பிள்ளைகளின் படிப்புக்காக லண்டனில் இருந்து வருகிறாள். இந்த சமயம் ஜரீனா மேஜை மீது உட்கார்ந்து ரஷ்ய பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தாள். அழைப்பு மணி ஒலித்தது. ஜரீனா ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தாள். கௌதமன் நின்று கொண்டிருந்தான். ஜரீனா அவனை வியப்புடன் பார்த்தாள். கைப்பெட்டி அட்டேச்சி கேசுடன் கௌதமன் மாடிக்கு வந்தான். இது 5வது நகரம். இங்கும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இது மற்ற இடங்களைப் போல் இராது என்று நினைத்தேன். உன் எண்ணம் தவறானது குறித்து எனக்கும் வருத்தம்தான். உள்ளே வா. ஜரீனா பதிலளித்தாள். என்னோடு வந்தவர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து வாயேன். எப்படி அழைப்பேன்? இந்த வெளிச்சத்தில் அவர்களுடைய முகங்களை நீ பார்க்க முடியாது. யாரவர்கள்? ஆவிகள், பிசாசுகள், அருவமான சவங்கள், பேய்கள் எல்லாம் என் நண்பர் குலாம். வெளியே இருட்டில் வாயை பிளந்து கொண்டு நிற்கின்றன. என்னை முன்னே விட்டு அவை ஊர்வலம் வருகின்றன. எனக்கு பயமாக இருக்காதா? நீ அவற்றைக் கண்டு பயப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லோருமே அவற்றின் வெளியுருவங்கள்தான். ஆனால் கையை வீசிக்கொண்டு கௌதமன் சொன்னான். இந்த இடம் மற்ற இடங்களைப் போல் இல்லாமல் இருட்டாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நீயும் மற்றவர்களைப் போய் இங்கேயும் தீபாவளி கொண்டாடுகிறாய். வெளிச்சத்தில் நீ எதையம்மா பார்க்க முனைந்திருக்கிறாய்? கௌதமன் சலிப்புடன் கைப்பெட்டி மீது உட்கார்ந்தான். ஜரீனா காலரி கதவை திறந்து விட்டாள். வெல்கம் கௌதம். எங்கே போனாலும் திரும்பி வந்து விடுகிறாய். மகிழ்ச்சி. உன் வரவை கவலையுடன் எதிர்நோக்கி இருந்தோம். எல்லோருக்கும் என் நன்றி. அதாவது வெல்கம் ஹோம். வீட்டுக்கு திரும்பி வந்து சேர்ந்ததற்காக. வீடு எங்கிருந்தாலும் சரி, ஒரு பயணத்திற்கு பிறகு திரும்பி வந்து தங்கும் இடம் ஒன்று வேண்டும். சரிதான். நான் உன் வரவேற்பை ஏற்கிறேன். இது நீ இருக்கக்கூடிய வீடு இல்லையே. கலைச்செல்வியின் வீடா இது? அதேதான். சரி, நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். ஜரீனா, நான் பித்துக்குளி மாதிரி ஆகிவிட்டேனா? இல்லையே. ஜரீனா கலவரமடைந்தாள். நீ மிகவும் களைத்திருக்கிறாய். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் மனிதன் களைத்துதான் போகிறான். நீ எங்கே இருந்தாய்? நானா? எதற்காகச் சொல்ல வேண்டும்? பல இரவுகளை வயல்வெளிகளிலே கழித்தேன். தோணிகளுக்குள் புகுந்து கொண்டிருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூம்களில் முடங்கிக் கிடந்திருக்கிறேன். போலீசின் பசிப்பார்வையிலிருந்து தப்பி ஒளிந்து தெரிந்து கொண்டிருந்தேன். இன்று எனக்கு தோன்றுகிறது, நல்ல மனிதனைப் போல் வெளியே வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் என்ன? போலீசா? உனக்கு தெரியாதா? தெரியாதே. என்ன? ஜரீனா பேகம், நான் கொலை செய்து விட்டேன். அப்போதிருந்து நிலை கொள்ளாமல் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்காவது தலைமறைவாக ஒளிந்து இருக்க புகழ் கிடைக்காதா என்று. நண்பர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் ஓடுகிறேன். எல்லா கதவுகளும் அடைபட்டிருக்கின்றன. உள்ளே நல்ல வெளிச்சம். இந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தேன். சரி, உன்னையும் தான் பார்த்துவிட்டு போகலாமே என்று வந்தேன். உள்ளே வா கௌதம். காற்று மிகச் சில்லிப்பாக அடிக்கிறது. போலீசுக்கு தகவல் கொடுக்க மாட்டேயே? பயப்பிராந்தியுடன் கேட்டான். ஒரு காலும் மாட்டேன். நான் இங்கேயே உட்காருகிறேன். மாடிப்பகுதிகள் எனக்கு ராசியில்லை. பனிக்காற்று வேகமாக தாக்கியது. ஜரீனா பேகம், நான் உண்மையை சொல்கிறேன். நான் 2 கொலைகளை செய்திருக்கிறேன். இருவருக்குமே நான் இதை செய்திருக்கிறேன் என்பது தெரியாது. அன்றைக்கு சுரேகா வீட்டிலிருந்து பார்சலை எடுத்துக்கொண்டு சானிட்டேரியத்துக்கு ஓடினேனா? அப்போது நிர்மலா என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்குள் அவள் இறந்து விட்டாள். அன்று இரவு நான் திரும்பி வந்து நிலை கொள்ளாமல் தெரு தெருவாய் சுற்றிக் கொண்டிருந்தேன். சேல்சி பகுதியில் ஒரு பப்பில் சம்பாகமத்தை சந்தித்தேன். அவளால் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. அளவுக்கு மீறி குடித்திருந்தாள் அவள். இந்த வித்தையில் நான் கில்லாடி. பார்த்தாயா? பனிப்புயல் தீவிரமாகிக் கொண்டிருந்தது. ஒரு கார் சேற்றை வாரி இறைத்துக் கொண்டு ஆவேசமாக வந்து நின்றது.
கமாலும் ஹரிசங்கரும் இறங்கி வந்தார்கள். ஜரீனா, கௌதம் இங்கு வந்தானா? கீழே இருந்து குரல் கொடுத்தார்கள். விரைவாக மேலே வந்தார்கள். சுவாமிஜியின் சென்றில் போய் விசாரித்ததில் கௌதமன் இந்த பக்கம் வந்திருப்பதாகச் சொன்னார்கள். கமால் சொல்லிக் கொண்டு வந்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு மயக்கத்தில் கிடந்த கௌதமனை காரில் போட்டுக்கொண்டு தம் ஜாகைக்கு விரைந்தார்கள். அக்னி நதி தொடரும்.